உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்பது நமக்கு வெளிச்சத்தை தருகின்ற துவக்கம் அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு, சொல்லியாச்சு, கேட்டாச்சு, அனுபவிச்சாச்சு, அந்த பயணத்திலையும் இணைஞ்சாச்சு. பொதுவாக நமக்கு கலப்படம் இல்லாதது அப்படிங்கிறது மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு, ஈர்ப்பு உண்டு. கலப்படம் இல்லாத தூய்மையான பால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் கலப்படம் இல்லாத தூய்மையான உணவு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். கலப்படம் இல்லாத தூய்மையான மருந்து வகைகள் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம். இப்படியாக கலப்படம் இல்லாததுன்னா அதுதான் உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானதுங்கிற சிந்தனை நமக்கு உண்டு. அப்போது எதுவுமே சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணுங்கிறதான நம்முடைய நோக்கமாக இருக்குது. அன்அடல்டரேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கலப்படம் என்பது இந்த மாதிரி பொருட்களில் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்ம மனசு கலப்படம் இல்லாததாக இருக்கா, தூய்மையானதாக இருக்கா, சுத்தமானதாக இருக்கா, அன்அடல்டரேட்டடாக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்கு வச்சாங்கன்னா நாம் என்ன சொல்லுவோம்? தலை நிமிர்ந்து ஆமாங்க நான் அப்படி தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னால் அது சந்தோஷம். ஆனால் அப்படி சொல்ல முடியாதபடிக்கு நாம் அத்தனை பேருமே கலப்படமான மனிதர்களாகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வள்ளல் பிரானோட ஒரு பாடலில் அவர் கலப்படம் இல்லாத ஒன்றை அருந்தினேன் அப்படிங்கிறாரு. அது படித்த உடனே நமக்கு என்ன சிந்தனை தோணும்னா, அது எங்கப்பா இருக்குது? அந்த கலப்படம் இல்லாத பொருள் எந்த கடையில் விற்கிது? வாங்க ஒரு நடை போய் வாங்கிட்டு வந்துடலாம், நான் அப்படியே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அப்போ தினம் தினம் அதை எடுத்து சாப்பிட்லாம், இல்லை அருந்தலாம், இல்லை குடிக்கலாம் அப்படின்னு மனசில் 1000 கற்பனைகள் ஓடும். தூக்குவாளி இல்லைன்னா கட்டப்பை இல்லைன்னா பாட்டில் இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஜார் எடுத்து வச்சுப்போம். வண்டி வாகனத்தை ரெடி பண்ணி போகலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கேட்குறதுக்கு முன்னாடி வள்ளல் பிரானோட பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் அவர் கலப்படம் இல்லாத எதை அனுபவித்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். வள்ளல் பிரானோட ஒரு 4 வரி பாடல். மலத்தில் புழுத்த புழுவும் நிகரமாட்டான் ஆயினேன், வள்ளல் கருணை அமுது உண்டு இன்ப நாட்டான் ஆயினேன், குலத்தில் குறியில் குணத்தில் பெருமை கொள்ளா நாயினேன், கோதில் அமுது உண்டு எல்லா நலமும் உள்ளான் ஆயினேன். மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற பகுதியில் 5029வது பாடலாக வள்ளல் பிரான் இதை எழுதியிருக்காரு. 6ஆம் திருமுறை 5029வது பாடல் அப்படிங்கிறதே நமக்கு பல தகவல்களை சொல்லுது, பல என்லைட்மெண்ட் அதை கொடுக்குது. என்னன்னா, 6ஆம் திருமுறை என்பது அவருடைய சுத்த சன்மார்க்கத்திற்கு அவர் வந்து நிற்கின்ற நிலைமை. 5ஆம் திருமுறை வரைக்கும் சமய சன்மார்க்கத்தில் இருந்தவர் அந்த 6ஆம் திருமுறையில் சுத்த சன்மார்க்கத்துக்கு வருகிறார். அதுவே முதல்ல கலப்படம் இல்லாத ஒரு நிலை. அதை தவிர இந்த 4 வரி பாடலில் கடைசி வரியில் உண்மையை சொல்கிறார். நான் கலப்படம் இல்லாத அமுதத்தை உண்டேன், கோதில் அமுது அப்படிங்கிறார். கோதுன்னா குற்றம் உள்ளது, குறையுள்ளது, தூசு உள்ளது, இந்த மாதிரி கலப்படம் உள்ளதுன்னு அர்த்தம். எந்த அமுது? அது எந்த கடையில் கிடைக்குது? நமக்கெல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்குது, பரிதவிப்பாக இருக்குது. வள்ளல் பிரான் அந்த அட்ரஸை கொடுத்துருக்காரா, வாங்க அது ஜிபிஎஸ் போட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு கைகள் பரபரக்குது, கூகுளில் தேடிடலான்னு தோணுது. அதற்கு நாம் வெளியில் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜிபிஎஸ் போட்டு வண்டி எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி 10 கிலோமீட்டர் போ, 8 கிலோமீட்டர் போ அப்படின்னு ஜிபிஎஸ் சொல்கிறதையெல்லாம் கேட்க வேண்டாம். மனசுக்குள்ளே நாம் ட்ராவல் பண்ணணுங்கிறதா இந்த பாடல் நமக்கு சொல்லுது. திரும்பவும் பாடலை டீகோட் பண்ணலாமா? மலத்தில் புழுத்த புழுவும் நிகரமாட்டான் ஆயினேன். முதல் வரியில் 2 அதிர்ச்சிகளை கொடுக்குறார். 2 அதிர்ச்சி என்ன அப்படின்னா, 2ங்கிறத விட 3னே சொல்லலாம். மலத்தில் புழுத்த புழுவிலும் நிகரமாட்டா நாயினேன். மலம் என்பது ஒரு அதிர்ச்சி, புழு என்பது இன்னொரு அதிர்ச்சி, நாயினேன் என்பது 3வது அதிர்ச்சி. முதல் வரியில் இருக்கக்கூடிய அந்த 5 வார்த்தைகளில் 3 வார்த்தைகள் நமக்கு ஒரு ஜெர்க்க கொடுக்குது. ஏன்னா நம்முடைய இயல்பான வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் கடைநிலையில் வைக்கிறோமோ, கடைசிப்பா திட்டுறதுன்னா இந்த வார்த்தையை சொல்லி தான் நம்ம திட்டுவோம் அப்படின்னா, அதுதான் நம்முடைய எண்ணங்களில் கடைசியாக இருக்கக்கூடிய எந்த விதமான மதிப்புமே இல்லாத பொருட்கள். யாரை திட்டணும்னா கொஞ்சம் கூட முதுகெலும்பே கிடையாதா உனக்கு, புழு மாதிரி நெளிகிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு உயிர் ஜீவன்.
அடுத்தது அந்த புழுவை விடவும் மிகவும் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நாயினேன் அப்படிங்கிறார். நமக்கு படிக்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்குங்க. ஏன்னா வள்ளல் பிரான் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி 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 சிந்தித்து கொண்டு இன்னமும் அதிகமாக இமயமலையை விடவும் உயர்ந்தவராக மாறி நிற்கிறார்ங்கிறதுக்கு சாட்சி இந்த ஒற்றை வரி. மலத்தில் புழுத்த புழுவினும் கடையினேன், கடைந்தெடுத்த நாயினேன் அப்படிங்கிறார். திரும்ப அந்த வரியை பாருங்க. மலத்தில் புழுத்த புழுவும் நிகரமாட்டா நாயினே. இது இன்னும் கூடுதல் கம்பேரிசன். நிகரமாட்டா நாயினே, அந்த புழுவோட கம்பேர் பண்ணால் கூட அந்த புழு உயர்ந்ததாயிடும். அந்த அளவுக்கு நான் மிக மோசமாக நாயாக இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னா நாமெல்லாம் என்னவாங்க இருக்கோம்? அதுதான் இப்போ உள்ள கேள்வி. நாம் இன்னமும் இந்த வலையிலிருந்து மீட்டெடுத்து கொள்ளவே இல்லை நம்மை. அதற்கான பரிதவிப்போ சிந்தனையோ தேடலோ பயணமோ இல்லைங்கிறத நம்மை உணர வைக்கின்ற முதல் வரி இது. சரி, மலத்தில் புழுத்த புழுவும் நிகரமாட்டா நாயினேன். ஓகே, எதுக்காக அப்படி சொல்றாருங்கிறத சொல்றாரு பாருங்க அடுத்ததுல. வள்ளல் கருணை அமுது உண்டு இன்ப நாட்டான் ஆயினேன். இப்படி கடைசியா இருக்கிற ஒருத்தர் வள்ளல் கருணை அமுது உண்டு இன்ப நாட்டான் ஆயினேன். சொந்த ஊர் எதுங்க அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. உடனே நம்ம ஊர் பேரை சொல்லுவோம். சேலத்தில் இங்கெங்க, கோயம்புத்தூரில் இங்கே, திருநெல்வேலியில் இங்கே அப்படின்லாம். அந்த ஊரே நமக்கு சொந்தம்ங்கிற மாதிரி நாம் பேசுவோம். ஆனால் அந்த வள்ளல் பிரான், அந்த பெரும் கருணை கொண்ட வள்ளல் பிரான் அவருடைய கருணையால் இன்ப நாட்டான் ஆயினேன், அந்த நாட்டுக்கே நான் அதிபதி ஆயிட்டேன் அப்படிங்கிறார். எவ்வளோ பெரிய பெருமை இல்லை? அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வாக நாம் உணர வேண்டும். இப்படியாக நாமும் இன்ப நாட்டான் ஆகலாம்ங்கிறதையும் சொல்லி தருகின்ற பாடல் இது. மூணாவது வரியில என்ன சொல்றாரு பாருங்க. குலத்தில் குறியில் குணத்தில் பெருமை கொள்ளா நாயினேன். இதுல வேற 3 விதமான டைவர்சிஃபிகேஷனை கொடுக்கிறார். குலத்தில் குறியில் குணத்தில் பெருமை இல்லா நாயினேன் அப்படின்னா நாம எல்லாரும் அந்த நாய்களிடம் கூட ஜாதியை பார்ப்போம். இது நாட்டு ஜாதிங்க, இது வெளிநாட்டு ஜாதிங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரியான ஜாதி பாகுபாடு இல்லாத, ஜாதியிலும் மிக கீழான ஒரு நாய் ஜாதியாக நான் இருக்கிறேன். குலத்தில் குணத்தில் குறியில் என குறியை வைத்து கூட ஆணை விட பெண் தாழ்ந்தவள் அப்படின்னு சொல்லுகின்ற மனோபாவம் நமக்கு இருக்குங்கிறனால அப்படியானதிலும் நான் கீழானவனாக இருக்கிறேன், குணத்திலும் கீழானவனாக இருக்கிறேன்னு சொல்லி இங்கே தான் வருது கலப்படம் இல்லாத ஏதோ ஒன்றை அவர் அருந்தினார்னு. அந்த நிறைவு வரிய பாருங்க. கோதில் அமுது உண்டு எல்லா நலமும் உள்ளான் ஆயினேன். கோதில் அமுது உண்டு அப்படின்னா குற்றம் இல்லாத, கலப்படம் இல்லாத, அன்அடல்டரேட்டட் பனேஷியா அப்படின்னு சொல்லலாம். பனேஷியானா அமுதம்னு அர்த்தம். பனேஷியா என்கின்ற அழகான ஆங்கில வார்த்தைக்கு தமிழில் அமுதம் என்று அர்த்தம். அதனால் அந்த மாதிரியாக கோதில் அமுது உண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி உண்டதால் அவர் மலத்தில் புழுத்த புழுவினும் நிகரமாட்டா நாயினேனாக இருந்தவர், குலத்தில் குணத்தில் குறியில் மிகவும் மோசமான நாயினேனாக இருந்தவர் இன்ப நாட்டான் ஆகியிருக்கிறார். அதை தவிர அமுதத்தை, கலப்படம் இல்லாத அமுதத்தை உண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த கலப்படம் இல்லாத அமுதம்ங்கிறது கிடைக்கக்கூடிய ஒற்றை இடம் நம்முடைய மனசு தான். அந்த மனசில் எப்போது பெரும் கருணை சுரக்கிறதோ அப்போது நாம் அமுதம் உண்ட தேவர்கள் ஆகிறோம் என்று சொல்லி தருகின்றார் வள்ளல் பிரான். இவ்வளவு தூரம் தெளிவாக சொல்லி கொடுத்தப்புறம் கூட அந்த அமுதத்தை உண்பதற்கு நமக்கு என்னங்க தடை இருக்க முடியும்? என்ன தடங்கள் இருக்க முடியும்? இப்பவே அந்த அமுதத்தை அமுத ஊற்றாக நம்முடைய மனசில் பெருக்கெடுக்க வைப்பதற்கு பெரும் கருணை என்கின்ற அந்த உணர்வை பெருக்கெடுக்க வைப்போம். அதன் மூலமாக நாமும் அமுதம் உண்ட தேவர்களாக மாற முடியும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.